நான் ஜெபம் பண்ண கேட்பாரா? என்னுடைய கஷ்டம் கர்த்தருக்கு தெரியும். இன்னொன்று, என்னுடைய தேவைகளை கர்த்தரே சந்திக்கட்டும்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு ஏன் ஜெபம் கேட்கப்படலை அப்படின்னா, ஆண்டவர் நல்ல பேர் கொடுத்துருக்க. என்ன தெரியுங்களா? நீங்கள் விசுவாசி. விசுவாசினா நம்ப ஆண்டவருடைய வார்த்தை நம்ப தான் விசுவாசிகள். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். நம்ம என்ன செய்கிறோன்னா, ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஆனாலும் விசுவாசம் இல்லாமல் என்ன பண்ணுறோம்? விட்டு விடுகிறோம். உங்கள் தேவையை கர்த்தரிடத்துல சொல்லணும். அது மட்டும் இல்லை, சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்னா, விசுவாசமாக கர்த்தர் செய்ய அளவுக்கு நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். அதுதான் விசுவாசம். இவர் விசுவாசித்தார் 100க்கு அதிபதி. ஆனால் போய் பார்க்கும் போதே அந்த வேலைக்காரன் சுகமாயி துள்ளி குதிச்சான். அல்லேலூயா. நீ விசுவாசிக்கிறவனுக்கு இல்லாம ஆகும். உங்க விசுவாசத்தை குலைக்கிறதான பிசாசு தான். நீ ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்பாரா? நிச்சயமா சொல்றேன், விசுவாசப்படி உங்களுக்கு ஆக கடவுது. இன்று முழங்கால் படுங்க, கர்த்தரை நம்புங்க, விசுவாசமா இருங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்.